ஓம் நம சிவாய. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாசித்து அருள்வாய். என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். சிம்ம ராசி அப்படின்னாலே சொல்லவே வேண்டியதில்லை, ஆளுமை திறன், தலைமை, எதையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் புதுசாக ஒன்று சொல்கிறேன், ஒரு ஈர்ப்பு விசை உங்கள்கிட்ட இருக்குது. எல்லாருடைய குணத்தையும் சிந்தனையையும் மனசையும் புரிஞ்சுக்கிறவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. நாளைக்கு எப்படி இருக்கும் அதுக்கு உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டு. ஏன்னா சூரியன், அந்த சூரியனுடைய ஒளி இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே விழும். அதனால் எல்லாரையுமே நம்புகிற குணம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிரி உங்கள் முன்னாடி இருக்க மாட்டாங்க, மறைஞ்சு தான் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா காணா போயிடுவாங்க. ஏன்னா ஒரு சூரியன் மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு முடியும். தன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கர்வமும் பிறவியிலேயே உண்டு. சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் வலம் வர்றது மாதிரியே உங்களை சுற்றி எப்பொழுதுமே 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர்த்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்வீங்க. மனுஷன்னா இப்படி வாழணும், குடும்ப பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். வயதானவர்களாக இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்கள் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும். உங்கள் ராசி கட்டத்துக்கு ஏற்றது மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். இதில் கொஞ்சம் மாறுபடலாம். சில நேரத்தில் விதி ரொம்ப வலியது அப்படிங்கிறது மாதிரி கர்ம வினையால் நம்மளால் தைரியமாக கூட இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் சிங்கம்னே உணராமல் வாழக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். உங்களுக்கு எல்லா வலிமையும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. புலிக்குட்டியை குட்டியில் பார்க்கும்போது பூனை மாதிரியே இருக்கும், அது பூனையா புலியான்னே தெரியாது. அப்படி கூட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உங்களது திறமை உங்களுக்கு தெரியாமல் வாழக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். ஆனால் சிம்ம ராசியாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்களும் கேட்டால் எல்லாமே உங்களுக்கு முடியும், எல்லாமே தெரியும். உங்களை விட வலிமையானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சூரியனை மாதிரி எந்த கோளுக்கும் கிரகத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா கோளுக்கும் மனுஷன் போயிட்டு வருவாங்க. ஆனால் சூரியனை நெருங்க முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள். எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், பணக்காரங்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், சிம்ம ராசினாலே கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி தான் நிற்பாங்க. பின் வாங்கி தான் நிற்கணும். ஏன்னா அது சிங்கம், எதுக்கும் பயப்படாது. நீ பெரியவனாக இருக்கலாம், சின்னவனாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், அந்த ஊரில் பெரிய கொம்பனாக இருக்கலாம். ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு பயந்து தான் ஆகணும். அவன் அந்த திமிரோடு தான் இருப்பான். சிம்மராசி நண்பர்கள் தோழிகள் உங்கள் ஊரில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்குவப்பட்டிருப்பாங்க, ஒரு 40 வயதுக்கு மேலே. ஆனால் 40 வயதுக்குள்ளார இருக்கிற அத்தனை சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் ஒரு கெத்தோடு தான் இருப்பாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. துணிஞ்சு அடிப்பாங்க, துணிஞ்சு பேசுவாங்க. நின்று பார், நேருக்கு நேராக சொல்லுவாங்க, முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுதுமே அந்த கெத்தை நீங்கள் விட மாட்டீங்க. ஆனாலும் சில நேரத்தில் விதி விலக்கா நம்ம இடத்துல கிரகங்கள் மாறி போயிடும். அதனால் பூனைக்குட்டி மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் என்றைக்குமே சிங்கம் தான். ஆல்வேஸ் லயன். சிங்கமாக தான் இருக்கும், அது மாறாது. ஆனால் அடங்கி வேணா இருக்கலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த சிங்கம் வெளியில் வரக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் அசிங்கத்தாலும் அவமானத்தாலும் தோல்வியாலும் துயரத்தாலும் பிரிவாலும் தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், இப்படி பல இடத்துல பிரிஞ்சு போயிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் யார், உங்களுடைய வலிமை என்ன, உங்களுடைய குணம் என்ன, உங்களுக்கான களம் என்ன அப்படிங்கிறத பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. என்ன அப்படி அதிசயம் நடந்துச்சு கேட்குறீங்களா? குரு வந்துட்டார். ஆனால் அதே நேரத்தில் இந்த சனியின் வக்ர சஞ்சாரம், ஏற்கனவே வீடியோ போட்டோம் இதுக்கு முன்னாடி, முழுசாக போய் பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படியான அமைப்பு நமக்கு இருக்கா, இப்படியான அதிர்ஷ்டம் இருக்கா, இப்படியான ஒரு யோகம் நமக்கு வரப்போகுதா இந்த சனி பகவானால் அப்படின்னு நீங்களே வியப்பீங்க. அந்த வீடியோவை போய் முழுசாக பாருங்கள். சனி பகவானுடைய இந்த அற்புதமான வக்ர பயிற்சி மாதிரி குரு பகவானுடைய அற்புதமான காலமும் வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை கிடைச்சாச்சு. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது. 4 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பார்த்து நீங்களே மிரள போகிறீங்க. இது சும்மா இல்லைங்க, 100க்கு 100% இல்லைங்க, 1000% உண்மை உண்மை உண்மை. என் அன்பு நண்பர்களே தோழிகளே, இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, உங்கள் வேலையில் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஜாக்பாட்டை அடிக்க போகுது இந்த குரு. என் அன்பு நண்பர்களே தோழிகளே, இந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாதத்துக்கு
குரு வக்ரமாகி கடக ராசிக்கு போகிறார். அப்போ இந்த 4 மாதங்களும் குரு வக்ரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் என் அன்பு நண்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கிரகத்தினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிக, கோடீஸ்வரனாக கூட உங்களால் முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த வழியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எப்படி உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், போக வேண்டிய கோவில்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறீங்க அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. உள்ளத்தில் தெரியறது மட்டும் இல்லை, உண்மையாகவே நடக்கும். சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா குரு பகவான் அப்படியான ஒரு வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உங்கள் குடும்பத்துக்கே கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? குரு தான் தனக்காரகன், அவரே புத்திக்காரகன். புத்தியை பயங்கரமாக வேலை செய்ய வச்சு பணத்தை கோடி கோடியாக கொட்ட போகிறார். குரு இன்னொரு விஷயத்துக்கு அதிபதி. நகை ஆபரணம் அப்படியே ஜொலிக்க போகுது, உங்கள் வீட்டில் மின்னல் அடிக்க போகுது. நகையாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி விற்கிற விலையில் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். நம்மளாலையும் வாங்க முடிஞ்சுதே அப்படிங்கிற சந்தோஷம் வரப்போகுது. நம்ம வீட்டில் பல அவமான பேச்சுகள் விழுந்திருக்கும். எத்தனை வருஷம் ஆயும் குழந்தை இருக்குதா பார்த்தியா, என்னமோ என்ன தப்பு செஞ்சாங்களோ, என்ன பாவம் செஞ்சாங்களோ, குழந்தை இல்லாமல் இருக்குது. கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, என்ன பாவமோ தெரியலையே, இப்படிலாம் நம்ம மேலே பழிய போடுவாங்க. இன்றைக்கி நாம் தவறு செய்யாமல் இருந்திருப்போம். ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு பாவங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த வேதனை களையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த குரு பகவானால் நடக்க போகுது. சந்ததி விருத்திக்கு குரு பகவானே காரணம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் மிக பிரம்மாண்டமாக வந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். ஏதோ வருது போகுது அப்படின்னா அது சனி பகவானை சேர்ந்தாலும் பெரிய பணமாக வருது, மூட்டை மூட்டையாக பணம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் குரு பகவான். அந்த பணவரவுக்கு குரு தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட திறம்பட செய்ய போகிறார். மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான். அதனால தான் தங்கம் அதிகமாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய செல்வந்தரர்களாக உங்களை ஆக்க போகிறது அந்த தங்கம் தான். ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏங்கின உங்களுக்கு கட்டி கட்டியா பெட்டி பெட்டியா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு வரப்போகுது. ஏன்னா நவக்கிரகத்திலே சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகங்கள் சனியும் குருவும் தான். அதனால தான் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சியாக பார்க்கப்படுது. சனி மாதிரி கொடுப்பவர் எவருமே கிடையாது, அதுபோல் கெடுப்பவரும் கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற கூற்றுப்படி நிறைய சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வக்ர சனி பயிற்சினால். அதனால தான் போன வீடியோவை போய் பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ குரு பகவானும் உங்கள் மீது பார்வைப்படுற மாதிரி வந்துட்டார். குரு உங்களை பார்த்துட்டாரு, குரு பார்வை கிடைச்சிருச்சு. இருக்கிற இடத்தை விட குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. இந்த குரு பகவானின் அருள் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, இளைஞர்கள் முதியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு அற்புதமான பார்வையை காட்டுகிறார். குரு பலன் இருந்தால் பல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. டும் பிபி தான். ஏதாவது ஒரு காரியம் இந்த 3 மாதத்தில் நடக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச சுப நிகழ்வு, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது காதணி விழா நடத்துறது, பெரிய பங்களா மாதிரி கட்டி புதுமனை புகுவிழா, இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமாக அமையப்போகிறது இந்த குருவின் பார்வை. குரு அப்படின்னாலே செல்வத்துக்கு மட்டுமல்ல கல்விக்கும் அதிபதி. அவருடைய பார்வை வந்தால் இந்த இளைஞர்கள்லாம் சூப்பராக படிப்பாங்க, டாப்பாக மார்க் வாங்குவாங்க, மனசு தெளிவாகும், உள்ளம் தூய்மையாகும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீங்க. அது மாதிரி ஆசிரியர்களுக்கு, நிதித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஆன்மீக பயணம் அல்லது பாதை அல்லது வேலை, இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறாரு. இதுக்கு இன்னொரு அமைப்பும் உண்டுங்க. இந்த குரு பகவானுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ல வருது. தோஷம் மட்டும் இல்லை, தடை. இப்போ எதுக்கெல்லாம் உங்களுக்கு தடை இருந்தது உங்கள் வாழ்க்கையில், எதெல்லாம் உங்களால் முடியலையோ
திருமண தடை, குழந்தை தடை, வேலை தடை, தொழில் தடை, பண வரவுல தடை, செல்வங்கள் தடை, வீடு கட்டுறதுல தடை, வாகனம் வாங்குறதுல தடை, இப்படி இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த நிமிஷமே அப்படி நிமிர்ந்து உட்காருவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படின்னு சோர்வடைஞ்சிருப்பீங்க. ஏண்டா என்னமோ கனவு கண்டோம், ஆஹா ஓஹோ எங்கேயோ இருக்க போகிறோம் அப்படின்னு கனவு கண்டோம். திடீர்னு நம்மளை இந்த நிகழ்வு முடக்கி போட்டு ஒரு வீட்டில் ஓரத்தில் உட்கார வச்சிருச்சு. விதியே நீ சதி செஞ்சிட்டியே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற காலம் போயிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தின் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் திருமணம் பார்க்கும்போது குருபலம் வந்துருச்சா, வீடு கட்டும்போது குரு பார்வை வந்துருச்சா, குழந்தை வேணுங்கும்போது குரு நல்ல இடத்துல இருக்காரா, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் குரு மாதிரி எந்த கிரகமே முழு சுபர் இல்லை. எல்லாமே பாதி சுபர், முக்கா சுபர், அசுபர் அப்படி தான் இருப்பாங்க. குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக ஒரு கிரகத்தில் இருக்குது. அசுரகுரு யார்? சுக்கிரன். இவர் தேவர்களுடைய குரு. அதனால தான் வேலை, கல்வி, ஞானம், திருமணம், குழந்தை, உயர் பதவி, செல்வம் இது எல்லாமே நமக்கு வேணும், இதில் வெற்றி வேணும், முன்னேற்றம் வேணும்னா குரு பகவானின் அருளும் பார்வையும் நிச்சயம். அப்போ குரு அருள் இல்லாமல் போனாலும் சரி, ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே பெறத்துக்கு அல்லது அடையறதுக்கு பெரிய தடைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் எல்லாமே தாமதப்படும். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். சமூகத்தில் உயர் பதவி காரணம் குரு. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயர்தா குருவினுடைய அருள் நிச்சயம் நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லையோ அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்மளால எது செய்ய முடியாதா, சாதிக்க முடியாதா, நமக்கு மட்டும் ஏன் இந்த தலையெழுத்து இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த சோர்வுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த கிரக பயிற்சியே நடந்திருக்கு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதான் சொன்னேன், மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இது 100% இல்லை, 1000% உண்மை. சோர்ந்து போகாதீங்க. இதுக்கு மேலே தான் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போகிறீங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சினால் புதிய நபர்களுடைய வருகை உங்கள் வாழ்க்கையே மாற்றும். அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். நல்ல காதலனாக, நல்ல காதலியாக, நல்ல நண்பராக, நல்ல உறவாக, யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியவர்கள் உங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல், ஒரு பரவசம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அவங்களாலே உங்கள்கிட்ட இருக்கிற மனக்கவலைலாம் போயிடும். சோர்வாக இருந்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாகிடுவீங்க. நோயோடு இருந்தீங்கன்னா ஆரோக்கியமாகிடுவீங்க. ஏழையாக இருந்தீங்கன்னா பணக்காரர்களாக மாறிடுவீங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் எல்லாரையும் உறவாக நினைக்காதீங்க. இறைவன் கொடுக்குற உறவு வரும். அது உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிறையவே உண்டு. அதை இந்த வக்ர குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. வக்ர சனி பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அற்புதமாக இருக்கிறது, மிக அற்புதமாக. உங்களை பற்றி உங்களுக்கே நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தை சனி வக்ர பயிற்சியும் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், தயவு செஞ்சு போய் பாருங்கள். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுக்கு உங்கள் திறமையை காட்டக்கூடிய வீடியோவாக அது இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அது எனக்காக சொல்லலை, நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு ஒரு சின்ன வருமானம், அதாவது எறும்பு கொண்டு போய் சேர்க்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த மாதிரி ஒரு சின்ன வருமானம் தான். ஆனால் உங்களுக்கு பெரிய லாபம் அந்த வீடியோவால். அதனால் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த குரு வக்ர பயிற்சினால் வர வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே வந்து சேரப்போகுது. ஏன்னா 10ஆம் வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உச்சமடைகிறார். பாக்கியங்கள் நிறைய பெற்றவர்கள் சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும். அப்பாவினுடைய அருள், அப்பாவினுடைய பாசம், அப்பாவினுடைய செல்வம், சொத்து எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நியாயமாக கிடைக்கும். ஏதாவது பிரச்சனைகள், வம்பு, வழக்கு இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு தீர்ப்பாகும், உங்களுக்கு அது கிடைக்கும். வர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். மொத்தமாக வந்து சேரப்போகுது. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி உறுதி. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் உண்டு. வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும், இது வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியாக இருக்கும். கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, இந்த வேலையே வேண்டாம், இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வெளில வந்திருப்பீங்க.
ஏன்னா 10ஆம் வீட்டில் குரு ஒரு 6 மாசமாக போயிட்டுருக்காரு. 10ல் குரு பதவி பறிபோகும். ஏன்னா அங்கே நடக்கிற அரசியல் அப்படி. அரசியல்வாதிகள் மட்டும் அரசியல் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய அரசியல் நடக்கும். உங்கள் இடத்துக்கு நிறைய பேர் போட்டி போட்டு உங்களை வீழ்த்தி இருப்பாங்க. சிங்கத்தையே அசைச்சு பார்த்துருப்பாங்க. ஆனால் மன்னிச்சு விட்டுட்டு வரக்கூடிய காலகட்டம் இது. அப்படி தான் விட்டு வந்திருப்பீங்க. நல்லா இருங்க, நான் திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க, உயிரோடு விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் இது. சினிமா வசனம் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். சினிமாவை விட பல திருப்பங்களை கொண்டது நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கை. அதிரடி திருப்பங்கள், ஆக்ஷன் நிறைந்த திருப்பங்களாக இருக்கும். ஏன்னா இங்கே உங்களுக்கு இருக்கிற அந்த குணம் தான் எதிர்ப்பு சக்தி, வலிமை, ஆற்றல், அந்த நேர்மை. முக்கியமாக யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, யாராவது அநியாயத்துக்கு நடந்துக்கிட்டாங்க, யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அல்லது அடுத்தவர்களுக்கு உங்களை சேர்ந்த உங்களுடைய நட்பில் உள்ளவங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சும்மா விட மாட்டீங்க. யாராக இருந்தாலும் எதிர்த்து வேலையே போனாலும் சரி, அதனால் நீங்கள் நஷ்டப்பட்டாலும் சரி, அந்த நீதியவும் நேர்மையும் நிலைநாட்டுறதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் உங்களை நம்பினவங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது வக்ரமாகி அதில் எல்லாத்தையும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி இது. ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. குடும்பமெல்லாம் சந்தோஷமாக குதூகலமாக வாழ போகிறாங்க. என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க போகிறீங்க. ஆச்சரியப்பட போகிறாங்க உங்கள் குடும்பத்தில். இப்போ தான் ஒரு அன்பானவராக, ஒரு குணமுள்ளவராக, ஒரு அக்கறை உள்ளவராக உங்களையும் பார்ப்பாங்க. பொண்ணாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையும் கௌரவத்தையும் இந்த வக்ர குரு பார்வை உங்களை கொண்டு வந்து கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. உங்களுடைய முயற்சி அத்தனையும் ஜெயிக்க போகுது. எதை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சீங்களோ, எதுக்காக உழைச்சிங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, கனவு கண்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. புதிய நபரால் நான் சொன்ன மாதிரி சந்தோஷம் உண்டு, ஆதரவு உண்டு, உதவி உண்டு. உங்கள் வாழ்க்கையே அதை வச்சு நீங்கள் முன்னேற போகிறீங்க. வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிற புரிதல் வந்துடும் இந்த காலகட்டத்தில். பணவரவில் இருந்த பெரிய தடை நீங்கும். எதெல்லாம் தடையாக இருந்ததோ, யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அந்த தடையை உடைச்சி அந்த தேங்கி கிடந்த பணம், செல்வம், புகழ், மரியாதை இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. உண்மையாக சொல்லப்போனால் சிம்ம ராசிக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், பதவி உயர்வு நிறைய கிடைக்க போகுதுங்க. மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதுக்கு என்ன செய்யணும்? என்றைக்குமே சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் சிவபெருமானை விட்டுறக்கூடாது. ஓம் நம சிவாய. இந்த வார்த்தை சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் வேலையை முடித்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. வாயில் மட்டும் சொல்லாதீங்க, அடி மனசுலேருந்து வரணும். ஓம் நம சிவாய. அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் வெளிப்படும். பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பார்த்தாலே பயப்படக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் உங்களுக்குள்ளார வந்துடும். அப்படி தீ மாதிரி தெருப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், ஒரு விஷயமா இருந்தாலும், பேசினாலும் தீ மாதிரி நீங்கள் இருக்கணும். உங்களுடைய புகழும் கௌரவமும் என்றைக்குமே நிலைக்கணும். உங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். நீதியையும் நேர்மையை நிலைநாட்டணும். அப்படின்னா ஓம் நம சிவாய இந்த வார்த்தை எப்பொழுதுமே சொல்ல பழகுங்க, சொல்லி பழகுங்க. இது மட்டும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இது வரைக்கும் எதிர்மறையாக நடந்திருக்கலாம். அண்ணன் தம்பி சண்டை, குடும்ப சண்டை, பங்காளி சண்டை, தொழிலில் வாக்குவாதம், வேலையில் சிக்கல்கள், தொழிலில் நஷ்டம், வேலையில் பதவி பறிப்போனது, அதனால் அவமானம், கடன் கட்ட முடியாமல் வேலை போனதுனால, தொழிலில் நஷ்டமானதுனால கடன் கட்ட முடியாமல் போயிருக்கோம். இப்படி பிரச்சனைகள் அடுக்கடுக்காக இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் ஒரு தீர்வு பார்க்க போகிறீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா உங்கள் வலிமை இப்போ வெளிப்பட போகுது. ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட போகுது. உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போகுது. சுறுசுறுப்பாக இனிமேல் செயல்பட போகிறீங்க. ஏன்னா குரு பார்வை வக்ர பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் பார்வை விழுது. அப்போ எப்படி இருக்கும்? தைரியம் நெருப்பு மாதிரி இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எதிலெல்லாம் ஒரு தடை இருக்கோ, தாமதம் இருக்கோ, ஒரு பயம் இருக்கோ, ஒரு சந்தேகம் இருக்கோ, இனிமேல் சந்தேகமே வராது. ஷார்ட்டாக தெளிவாக நேராக அடிப்பீங்க. தயக்கமாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? மோதி பார்த்துருவோமேங்கிற துணிச்சல் வந்துடும். சண்டைக்கு இல்லை, வீண் சண்டைக்கெல்லாம் அப்படி சொல்ல வரல. அப்படி நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசலாம், எல்லாரையும் எதுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், அப்படி இல்லை. உங்களுடைய முயற்சி உங்களுக்கானதாக இருந்து, உங்கள் குடும்பத்துக்கானதாக இருந்து, நேர்மையாக இருந்து, நியாயமான வழியில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் அத்தனைக்கும் வெற்றி கிடைக்கும். உங்கள் நலனுக்காக, உங்கள் குடும்ப நலனுக்காக, சந்தோஷத்துக்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கும். அதுதான் இங்கே முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய
ஒரு அமைப்பு. பெரிய ஜாக்பாட் யோகம் அடிக்க போகுதுங்க. உண்மையாக லக்கி பாஸ்கர் யாருன்னா சினிமாவில் வர ஹீரோ இல்லை, நீங்கள் தான் அந்த லக்கி பாஸ்கர். ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு நடந்த தடையான அத்தனை துரோகங்களும் அத்தனை நல்ல காரியங்களும் இனிமேல் தடை இல்லாமல் நடக்கும். அந்த துரோகங்கள்லாம் முடங்கி போயிடும். அந்த துரோகங்கள்லாம் மறந்துடுவீங்க. அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் வீட்டில் இருக்கிற குரு பல லாபத்தை வருமானத்தை தடுத்துருக்கும். இப்போ அவருடைய பார்வை முயற்சி ஸ்தானத்தில் விழுது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுது. அதாவது குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க. குழந்தைகள் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் யாருன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் பேசுனா அத்தனை பேரும் இனிமேல் கேட்டே ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். உங்கள் பேச்சாலே உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அரசியல் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம். இன்றைக்கி நடக்கிற அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் பேசுகிறதையும் இனிமேல் கேட்டாகணுங்கிற சூழ்நிலை வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான அதிகாரத்தை நீங்கள் பெறுவீங்க. ஒரு பெரிய பதவியை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அரசியலில் மட்டும் இல்லை, எந்த தொழில்துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் இடம் பலப்படும், உயரும், முன்னேற்றத்தை சந்திக்கும். எல்லாருக்கும் நீங்கள் செய்கிறத, நீங்கள் பேசுகிறத, நீங்கள் சொல்கிறத கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுபோல் 7ஆம் வீடு கணவன் மனைவி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அற்புதமான பார்வையில் பார்க்குறாரு. உங்கள் உறவுக்குள்ளார இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலம் இது. நீங்கள் சொல்கிறத அப்படியே இனிமேல் கேட்பாங்க. இனிமேல் எதிர்பேச்சே இல்லை. பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவன் மனைவி நீங்கள் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு உங்கள் பக்கம் நிற்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக நின்றுருக்கலாம், உங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம், பிரச்சனை பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவி சொல்கிறது நியாயம் இருக்குது அப்படின்னு புரிதலை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களும் அப்படி தான். ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் கெடுதல் நினச்சிருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க, பல பிரச்சனைகளை நண்பர்களால் சந்திச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் சரியாயிடும். உங்களையும் புரிந்து கொண்டு நண்பன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைப்பீங்க. இப்படி குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். எதெல்லாம் தடையோ, எதெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் உங்கள் பவரை காட்டணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இனிமேல் காட்டுவீங்க. அரசு துறையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை விழுது அப்படின்னாலே கோடி புண்ணியம். எதை முயற்சி பண்ணாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நேரம். தயவு செஞ்சு இதை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா இதை நம்புவீங்க. ஆனாலும் பல தடைகள், பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வலிமையும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, சந்தேகப்படுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சந்தேகப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நேரம் தாமதிச்சுட்டு வந்தாலும் சண்டை போடுவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மனக்குமரலாக இருக்கும். உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். இதனாலேயே பல வேலையவோ தொழிலையோ நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போய் உங்களால் சாதிக்க முடிஞ்சிருக்காது பெண்களுக்கெல்லாம். ஆனால் இங்கே பெண்களான நீங்கள் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிட்டீங்க. யார் திட்டினாலும் யார் பேசினாலும் இங்கே அமைதியாக நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்துக்கு எந்த தடையும் வராமல் பார்த்துக்கணும். அம்மா தானே திட்டுறாங்க, அப்பா தானே திட்டுறாரு, தாத்தா தானே பேசுகிறாரு, சரி நம்ம பொறுமையாக இருந்து யாருன்னு சாதிச்சு காட்டுவோம். நாம் யாருன்னு காட்டுற வரைக்கும் இவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். பதிலுக்கு பதில் பேசுனீங்க அப்படின்னா உங்களது வளர்ச்சி தடைப்படும். நீங்கள் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. விட்டு கொடுத்து போகிறது, பாராட்டுங்க. குடும்பத்தில் இந்த பாராட்டுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும். யார் திட்டினாலும் சரி, பாராட்டக்கூடியது உங்களது திறமை. அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையவும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது ஈகோ பிரச்சனை வரும். நான் தான் வேலை செய்கிறேன், நீ சும்மா உட்காந்துருக்க, நீ வேலை செய்கிற, நான் சும்மா உட்காந்துருக்கேன், நீ நல்லா சம்பாதிக்கிற, என்னால் சம்பாதிக்க முடியல, நான் சம்பாதிக்கிறேன், நீ உட்காந்துட்டு சாப்பிட்ற. இப்படி ஈகோ பிரச்சனைகள் வரும். அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் முத்துனா சந்தேகம் வரும் குடும்பத்திலேயே. எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம், யாரை பார்க்க போனேன், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் பொறுப்பும் இருந்தது அப்படின்னா இந்த குரு பகவான் சாதனை செய்ய வைப்பார். எதையுமே விட்டு கொடுத்து வெளிப்படையாக பேசுறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. உங்கள் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை ஆராய்ஞ்சு அடுத்தவர்களுடைய பார்வையை கேட்டு அடுத்தவங்களுடைய எண்ணங்களை கேட்டு அதில் ஒரு முடிவுக்கு வருது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. பழச பேசி தூசு தட்டி பிரச்சனையை உருவாக்கிக்காமல் இதுக்கு மேலே நாம் எப்படி இருக்கலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், எங்கே வேலைக்கு போகலாம், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பணம் தடை இருக்குது, ஏன் சம்பாதிக்க முடியல, ஏன் கடன் அதிகமாகுது, ஏன் அந்த கடனை கட்ட முடியல, ஏன் இஎம்ஐ கட்ட முடியல, இப்படி
இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா குடும்பத்தில் குரு பகவானின் பார்வை விழுது. இங்கே ஈகோ வேலை செஞ்சதுன்னா சனி பகவான் வந்துடுவார் உள்ள. ஈகோவை துரத்துனீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை பிரகாசமாக இருக்கும். இங்கே ஒற்றுமையோடு செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசில் உறுதியை வச்சுக்கணும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, மனசில் உறுதியை ஏற்படுத்திக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. உறுதியோட எதையுமே செய்கிறீங்க, அல்லது ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலையை தேடுறீங்க, ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்பு. நான் சனி பகவானுடைய வக்ர பார்வை தொழிலில் உங்களை சாதிக்க வைக்கும். குரு பகவானுடைய புனித பார்வை நிறைய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த உலகத்தில் நல்லவங்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, அறிவாளிகளும் உண்டு, அறிவிலிகளும் உண்டு. அதனால் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், அந்த பாட்டு மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. பல முகங்கள் கொண்ட நபர்கள் பழக்கமாவாங்க. ஏன்னா தொழிலில் லாபம் அப்படின்னா அதே மாதிரி எதிரிகளும் உருவாவாங்க. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு அதை தடை பண்ணுறதுக்கான எதிரிகள், துரோகிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டத்தில் முகங்களை கண்டறிந்து யார் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே யாராக இருந்தாலும் சரி, நல்லா பேசுங்க, பழகுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் சரி அவர்களை முடிவெடுக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா இங்கே ஏமாறுறது தான் ரொம்ப முக்கியம். ஏமாற்றும் நபர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எது நமக்கு நல்லது, நம்மளை மதிக்காதவங்க யார், நம்ம குரலுக்கு செவி கொடுக்குறவங்க யார், நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார், நம்ம பேச்சை கேட்குறவங்க யார், நேர்மையாக யார் நம்மள்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வயசில் உள்ளவங்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா குருவின் பார்வை விழுதலை எந்த இடமாக இருந்தாலும் புனிதப்படுத்துவார். அங்கே இருக்கிற தவறை வெளிப்படுத்துவார். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிய வைப்பார். நம்ம பணத்தையும் உழைப்பையும் சுரண்டக்கூடியவர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. கூட நல்லா பழகிட்டு இருக்காங்க. நயவஞ்சமாக பேசி உங்களது உழைப்பையும் பணத்தையும் சுரண்டி கொண்டு இருக்கிற காலகட்டம் இது. ஏமாத்துகிற குணம் நிறைய பேருக்கு உண்டு கூட இருக்கிறவங்களாம். இப்போ தான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு பாசம்னா ரொம்ப பிடிக்கும், அன்புனா அடிமை ஆகிடுவீங்க. நல்லது 4 பேர் செஞ்சால் அவங்க கூடவே போயிடுவீங்க, அவங்கள ஆதரிப்பீங்க, இன்னும் உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை யார் மதிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி யார் பேசுகிறாங்க, நம்மளை யார் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அவங்கள்ட்டலாம் விலகியே இருங்கள். என் நண்பர்களே, தோழிகளே, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக வரக்கூடியது. நம்பியே மோசம் போனவர்கள் யாருன்னா நீங்கள் தான். நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் கூட உண்டு. அதனால தான் இன்றைக்கி தோற்று போய் சீரழிந்து போய் பல அவமானங்களை சந்தித்து சிங்கம் மாதிரி கௌரவத்தோடு வாழ்ந்த உங்களை முடைக்கு போட்டிருக்கிறதும் இந்த மாதிரியான விஷயம்தான். அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படிங்கிறதுனால தான் எதை எடுத்தாலும் செய்வீங்க, யார் கேட்டாலும் செய்வீங்க, எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க. அவர்களுக்காக குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட பெற்றோர்கள்ட்ட சண்டை கூட போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை அனாதையாக்கிட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி பிரச்சனைகள் வேறு வகையில் இருக்கலாம். கடன் பிரச்சனை, கடனால் ஊரை விட்டு ஓடுறது, உழைக்கிறது, பெரிய விரக்தி ஏற்படுறது, இப்படிலாம் இருந்திருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இந்த காலத்தில் ஏற்படும். ஒரு பெரிய மன்னிக்கிற குணம் வரும், ஒரு பெருந்தன்மை வளரும். பழசெல்லாம் மறந்துடுவீங்க. இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா, இவெல்லாம் ஒரு எதிரியா நமக்கு, இப்படி ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி சூதானமாக இருந்துக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது, இந்த வாழ்க்கையை, இதெல்லாம் நீங்கள் உங்களை சரி செய்யக்கூடிய, உங்களை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய, எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் இந்த குரு பார்வைங்கிறது. மிக முக்கியமாக பல சோதனைகள் வந்தாலும் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாலும் நமக்குன்னு இருக்கிறது யார்? அந்த தெய்வம்தான். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றணும், அவமானத்தை சந்தித்து இன்றைக்கி கூனி குறுகி இருக்கிற நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னா அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும். 3 பரிகாரம் சொல்கிறேங்க, மிக முக்கியமான பரிகாரம். தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா
பணம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே உங்கள் வீட்டில் கொட்டும், உங்கள் குடும்பத்தில் கொட்டும். மிகப்பெரிய குதூகலமான வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். என்ன பிரச்சனை தெரியுமா? 90% மக்களுக்கு நாம் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது? எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், உழைச்சி வேர்வை சிந்தி எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கே போகுது? வைக்கிற பணம் பீரோவில் இருக்க மாட்டேங்குது, செலவாகிட்டே இருக்குது. வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வாசலில். நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமும் 4ஆம் இடமான வீடு அமைப்பு ஸ்தானமும் தான். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் குரு பகவான் கொஞ்சம் பாதகாதிபதியாக இருக்கிறார், அல்லனா திதிசூன்யமாக இருக்கிறார், அல்லனா அவயோகியாக இருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்ருப்பீங்க. வந்த காசு நிற்காது, ஒரு செய்கிற வேலையிலையோ தொழிலையோ திருப்தி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, லாபமே இருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வராத பணமெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் வீட்டில். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கே உபதேசம் செய்த முருகன். யார்? குருஷேத்திரமான திருச்செந்தூருக்கு அதிபதி அவர் தான். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்தலமும் குரு ஸ்தலமாக பார்க்கப்படுது. நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா இந்த திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தும். உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை உணர்வீங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அனுபவிச்ச புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம். இது ஏன் குருஸ்தலமாக பார்க்கப்படுது அப்படின்னா, சூர சம்ஹாரத்தின் போது முருகன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது குரு பகவான் அங்கே வராரு. அப்போ அசுரர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுடைய செல்வாக்கு செல்வம் என்ன, இதை எல்லாத்தையும் பற்றியும் குரு பகவான் முருகன்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் குரு பகவான் முருகனை வழிபட்டு அருள் பெறுகிறார். சூரனையும் அசுரனையும் அழித்த தலம் இந்த திருச்செந்தூர். அதனால தான் குருவுக்கு அருளை கொடுத்த முருகன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. குருவுக்கு அருள் பாலித்த முருகனை வழிபட்டால் என்ன நடக்கும்? குருவே அருள் வாங்கியிருக்கார். முருகன் கிட்ட போனால் போதும், அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைச்சிரும். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் அது சரியாகும். 2வது பரிகாரம், ஒருவேளை திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னா, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வள்ளி தெய்வானையோட கூடிய முருகப்பெருமான் ஆலயம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி இல்லைனா மாலை 6 மணிக்கு போங்க. முருகன் சன்னதியில் அந்த முன்னாடி இருக்கிற தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தில் பசு நெய், சுத்தமான கலப்படம் இல்லாத, நீங்கள் உணவுக்கு பயன்படுத்துகிறீங்கள அந்த நெய்யை கொண்டு போய் ஊற்றுங்க. அந்த நெய்யை இட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றப்பட்ட தீபம் 1 மணி நேரம் தொடர்ந்து எரியணும். அந்த அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு போங்க. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நெய் சுத்தமான கலப்படம் இல்லாத உணவுக்கு பயன்படுத்தப்படுற நெய்யாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கல, இது ஒரு அற்புதமான பரிகாரங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அக்கம் பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9043688626. குட் பேபி இவங்க சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாமல் பசுமாட்டு நெய்யை உருவாக்கி தராங்க. ஏன்னா வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கள்ட்ட சுத்தமான நெய்யை வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள், சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுட்ரு, மசாலா, ஊறுகாய் வகை, இப்படி 50-60 பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் விடாமல் எரியணும். அப்படி அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கங்க. தீபம் ஏற்றின உடனே முருகன் முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகனை பார்த்து, அந்த தீபத்தை பார்த்து கண்களை மூடாமல் உற்று பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருங்க. அந்த விளக்கின் ஒளியும் முருகனுடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கட்டும். இப்படி 1 மணி நேரம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற முருகனையும் கும்பிட்டுட்டு முடிங்க. அது காலையில் 6 மணியாக இருக்கலாம், இல்லைனா ஈவினிங் 6 மணியாக இருக்கலாம். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த 9 செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளாரே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, எல்லா எதிரிகளும் அழிந்து, உங்களுடைய கஷ்டம் போய், நீங்கள் வைக்கிற பணம் செலவே ஆகாமல் எல்லாமே சேமிப்போட நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், பண கஷ்டமே இருக்காது. 1 வருஷம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னா
ஒவ்வொரு வருடமும் இதை பின்பற்றுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் அற்புதமான சந்தோஷங்களை பெறும். பரிகாரம் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே வள்ளி தெய்வான படம் இருக்கிற ஃபோட்டோவுக்கு பூ வச்சு தீபதூபம் ஆராதனை செஞ்சுட்டு காலை 6 மணி இல்லைனா ஈவினிங் 6 மணி அதே பசுமாட்டு நெய்யை தீபம் ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமையில் அந்த முருகன் தெய்வானை ஃபோட்டோவுக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லுங்கள். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க அப்படின்னா அதே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ல் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை தாண்டி, இந்த ஆன்மீகத்தை தாண்டி, தெய்வங்களை தாண்டி நமக்குள்ளாரையும் ஒரு அற்புதமான எண்ணத்தை வரவழைச்சிக்கணும். ஒரு புரிதல் இருக்கணும். நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள தவிர்க்க முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நாம் யாரோட பழகிறோம்னு ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஆற்றல் பரிமாற்றம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த விஷயங்கிறது. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா என்னால் முடியாது, இது நடக்காது, எல்லாமே தப்பு, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ரொம்ப அவஸ்தைப்படுறேன், பணமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கேன், எப்பொழுதும் தவிச்சிக்கிட்டே இருக்கேன், இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே நம்மள்கிட்ட பேசுவாங்க. மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம பேசும்போது எதிர்மறை சக்தி நமக்குள்ளாரையும் பரவி நமக்குள்ளே இருக்கிற நேர்மறை சக்தி குறைஞ்சிரும், போயிடும். அதனால் அவங்க பக்கமே நம்ம அண்டக்கூடாது. ஒரு வேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, அவங்கள்ட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கணும். எந்த பேச்சு வந்தாலும் செயல்முறை வந்தாலும் சோர்வடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அவங்ககிட்ட இருந்து எதிர்மறை சக்தி உங்களுக்குள்ளே நுழையாமல் ஒரு தடையை நீங்கள் போட்டுக்கணும். அதனால தான் ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஒரு பாதுகாப்பு அரணை நம்ம உருவாக்கிக்கணும். அவங்களுடைய எதிர்மறை சக்தி நம்மள்கிட்ட வராமல் பாதுகாப்பு எண்ணங்களை நாம் உருவாக்கிக்கணும். சரி, நேர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளால் முடியும், இது நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், உன்னால் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், இந்த வேலையை முடிச்சே தீருவேன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு விடாமுயற்சி இருக்கிறத பார்ப்பீங்க. ஒரு போட்டி, ஒரு சவால் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கள வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நேர்மறை சக்தி உள்ளவங்க. அவங்க அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க, உன்னாலேயும் முடியும் அப்படின்னு தெம்பு ஊட்டுவாங்க. அவங்களுடைய நேர்மறை சக்தியும் நமக்குள்ளார பரவி நமக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நாம் யாரோட பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.